அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் சற்று முன்னர் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பிரபல ஹோட்டலில் பெருந்தொகை பணத்துடன் சிக்கிய போலீஸ் அதிகாரி. தேசிய அடையாள அட்டை இடைநிறுத்தப்படலாம், பரவும் செய்தி தொடர்பில் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. குருநாகல் வெள்ளவ பகுதியில் பெண்ணொருவர் மீது துப்பாக்கி சூடு. முல்லைத்தீவில் வயல் காவலுக்கு சென்ற இளைஞன் பரிதாப மரணம். முதலாம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கு புதிய சுற்று நிருபம். 9 மாத குழந்தையை கட்டி வைத்து ஈவிரமின்றி தாக்குதல், போலீசார் அதிரடி. வங்கியொன்றின் பாதுகாப்பு பெட்டகத்தை உடைத்து தங்க நகை கொள்ளை, பாதுகாப்பு ஊழியரை கட்டி வைத்த சம்பவம். கல்வித்துறை பிரச்சினைகள் தீர்க்க அவசர நடவடிக்கை எடுக்க பிரதமர் அறிவுறுத்தல். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பாக சிக்கல்களை தீர்ப்பதற்காக புதிய ஆணைக்குழு ஒன்றினை நியமித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான சிக்கல்கள் தொடர்பில் ஆராயும் வகையில் 15 உறுப்பினர்களை கொண்ட குறித்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தெல்கே அசோக பீரிஸ் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுவினூடாக அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான தற்போதைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, அரசு பணியாளர்களின் தொழில்முறையை மேம்படுத்துவது, உலகளாவிய போக்குகளுக்கு ஏற்ப பொது சேவையை எவ்வாறு கட்டமைப்பு ரீதியாக சீர்திருத்துவது போன்ற பரிந்துரைகள் பெறப்படும். இலங்கை அரசியலமைப்பின் 33வது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணங்க இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட களுத்துறை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் பரிசோதகரை ஜூலை 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லகுர சில்வா உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபரை இன்று கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கணினி அவசரகால பதிலளிப்பு மன்றம் ஆட்கள் பதிவு திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி வடிவில் வாட்ஸ்அப் வழியாக அனுப்பப்படும் ஒரு நுட்பமான நிதி மோசடி குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. இந்த மோசடி மிகவும் சட்டப்பூர்வமான மற்றும் அதிகாரப்பூர்வ முறையில் மேற்கொள்ளப்படுவதால் யார் வேண்டுமானாலும் எளிதில் பாதிக்கப்படும் அபாயம் அதிகமாக உள்ளதென்று அந்த அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது. மோசடி செய்பவர்கள் ஆட்கள் பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்தின் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்கள், மின்னஞ்சல் முகவரிகள் மற்றும் உத்தரவுகளின்படி வழங்கப்பட்டது போல் தோற்றமளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் செய்தியை சம்பந்தப்பட்ட நபருக்கு அனுப்புகின்றனர். அந்த செய்தியில் ஆட்கள் பதிவு சட்டத்தின்படி உங்கள் தேசிய அடையாள அட்டை விவரங்களை புதுப்பித்து சரிபார்ப்பதற்காக ஆட்கள் பதிவு திணைக்களம் அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுகின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செய்தியை பெறுபவரின் முழு பெயர், அடையாள எண் மற்றும் முகவரி ஆகியவையும் அதில் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளதால் இது குறித்து யாருக்கும் எந்த சந்தேகமும் ஏற்படாது. தகவல்களை புதுப்பிப்பதற்காக வரவேண்டிய தேதி, நேரம் மற்றும் இடமத்துடன் கொண்டுவரப்பட வேண்டிய அசல் ஆவணங்கள் மற்றும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு விவரங்கள் ஆகியவையும் அதில் உள்ளன. இந்த செய்தியின் முடிவில் மோசடிக்காரர்கள் முக்கியமான எச்சரிக்கையினும் சேர்த்துள்ளனர். இந்த சரிபார்ப்பில் கலந்து கொள்ள தவறினால் உங்கள் தேசிய அடையாள அட்டை தொடர்பான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற செய்திகளில் உள்ள போலி இணையதள இணைப்புகளை அணுகுவதையும் தொலைபேசி எண்களுக்கு அழைப்பதை தவிர்ப்பதையும் உங்களின் ரகசிய வங்கி தகவல்களையோ அல்லது OTP குறியீடுகளையோ எந்தவொரு வெளித்தரப்பினருக்கும் வழங்காமல் விவேகத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குருநாகல் வெள்ளவ பகுதியில் பெண்ணொருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நபரொருவர் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு குறித்த பெண்ணுடன் நெருங்கிய உறவில் இருந்ததாக கூறப்படும் நபரே இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. போலீசாரின் விசாரணைகளின்படி சந்தேக நபர் வீட்டின் அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் மறைந்திருந்து இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பாக வெள்ளவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவில் யானை தாக்குதலுக்கு இலக்காகி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் முல்லைத்தீவு குமிளமுனையை சேர்ந்த இளைஞரே உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, முல்லைத்தீவு குமிளமுனையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் வயல் காவலுக்கு இத்திமடு கிராமத்தில் உள்ள வயல் பகுதிக்கு நேற்றைய தினம் இரவு சென்றுள்ளார்.
இந்த நிலையில் இன்று அதிகாலை வயலுக்குள் புகுந்த காட்டு யானை தாக்கியதில் குறித்த இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அடுத்த வருடம் முதல் அரசு பாடசாலைகளில் 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்காக புதிய விதிகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் அடங்கிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் ஹரணி அமரசூரிய சமர்ப்பித்துள்ள இந்த விசேட யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அனுமதி வழங்கியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் அரசு பாடசாலைகளில் 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பது தொடர்பாக சுற்றறிக்கை அறிவுறுத்தல்கள் வெளியிடப்படுவது வழமையான ஒன்றாகும். இந்த நிலையில் கல்வியை பெறுவதற்கான சமமான மற்றும் நியாயமான வாய்ப்புகளை உறுதி செய்தல், இந்த செயல்முறையின் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல் மற்றும் முறைகேடுகளை குறைத்தல் ஆகியவையே இந்த புதிய நடவடிக்கையின் நோக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு, அதிபர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகளின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள், புதிய கல்வி சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த புதிய சுற்றறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 2027ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான புதிய சுற்றுநிருபம் வெளியிடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 9 மாதமே ஆன பிஞ்சு பெண் குழந்தை ஒன்றை நாற்காலியில் அமர வைத்து கை, கால் மற்றும் வயிற்று பகுதிகளை ஒன்றாக சேர்த்து இறுக்கமாக கட்டி குடை கம்பியினாலும் கைகளினாலும் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லோச்சன சில்வா உத்தரவிட்டுள்ளார். புறக்கோட்டை பஸ்டியன் மாவட்டத்தின் பழைய பேருந்து நிலைய பகுதியில் தங்கியிருந்த லக்ஷித துஷார தனஞ்சிய பெரேரோ என்ற நபரே இவ்வாறு புறக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாய் வாரியப்பள்ள பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளம்பெண் ஆவார். அரசாங்கத்தில் பொறுப்பான உயர் பதவிகளை வகிக்கும் தம்பதியினரின் மகளான இவர் வேலையற்ற ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். வறுமை காரணமாக தம்பதியினர் இருவரும் தங்களது குழந்தையுடன் வேலை தேடி சில நாட்களுக்கு முன்பு கொழும்புக்கு வந்துள்ளனர். புறக்கோட்டை பஸ்டியன் மாவட்டத்தின் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள 21ஆம் இலக்க கடையறையில் தங்கியிருந்த இந்த சந்தேக நபரிடம் தனது மனைவியையும் குழந்தையையும் தற்காலிகமாக ஒப்படைத்துவிட்டு அந்த குழந்தையின் தந்தை வேலை தேடி சென்றுள்ளார். எனினும் அவர் சென்ற 3-4 நாட்களாகியும் இதுவரை திரும்பவில்லை. இந்த காலப்பகுதியில் தாய்க்கும் குழந்தைக்கும் உணவளித்து அந்த அறையிலேயே சந்தேக நபர் தங்க வைத்துள்ளார். குழந்தை அடிக்கடி அழுததால் ஆத்திரமடைந்த சந்தேக நபர் கடந்த 21ஆம் தேதி குழந்தையை நாட்காலியில் அசைய முடியாதவாறு கட்டி வைத்து குடையின் இரும்பு கம்பியால் இரக்கமின்றி தாக்கியுள்ளார். இதற்கு முந்தைய நாள் இரவும் இந்த குழந்தை கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதாக குழந்தையின் தாயார் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். ஹொரண மொரஹேன பகுதியில் அமைந்துள்ள கோரளமய கிராமிய வங்கியொன்றின் பாதுகாப்பு பெட்டகத்தை உடைத்து அங்கிருந்த தங்க நகைகளை கொள்ளையிட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இன்று அதிகாலை 1 மணி முதல் 5 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் 3 தப்பியோடியுள்ளனர். அந்த வங்கியின் பாதுகாப்பு உத்தியோகத்தரை கட்டி போட்ட சந்தேக நபர்கள் இந்த குற்றச்செயலை புரிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு கௌரவ பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களின் தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடியது. இதில் ஆரம்ப பாடசாலைகளின் கட்டுமானத்தில் ஒரு தரநிலையின்படி பொதுவான திட்டம் மற்றும் மாதிரிகளை அறிமுகப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம், மாற்று பாடசாலைகளின் நிர்வாகம் தொடர்பான பிரச்சினைகள், மாகாண மட்டத்தில் பாடசாலைகளின் கட்டுமானத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், தொழிற்கல்வித்துறையில் உள்ள பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்த விடயங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த பிரதமர் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் இந்த அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் கீழ் அமைக்கப்பட்ட உபகுழுக்களின் முன்னேற்றம் குறித்து இங்கு கேட்டறியப்பட்டது. கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன, தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நலின் ஹேவஹே, குழுவின் உறுப்பினர்கள், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவேவ உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகள் பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.